நேச்சர் ஆஃப் கேட்டகரிக்கல் சிலாஜிசம் அறிமுகம். அது 2 உரைகளை ஒப்பிட்டு சிந்திக்கும் பயனாக 3வது உரை கிடைக்கிறது. இது 3 கூற்றுக்களை கொண்ட தர்க்க முறையாகும். அது 3 கூற்றுக்களையும் 6 உரைகளை ஒருங்கே சேர்த்துதான் சிலாஜிசம் அல்லது மும்மடி நியாயம் என்று பெயர் பெற்றுள்ளது. இவ்விதம் சிலாஜிசத்தில் உபயோகப்படுத்தும் கூற்றுக்கு பிரமாணம் என்று பெயர். ஒரு மும்மடி நியாயத்தை பரிசீலனை செய்திடின் அதில் பின்வரும் நன்மைகளை காணலாம். ஆல் மென் ஆர் ரைட். எல்லா மனிதர்களும் 2 கால்களையுடைய மனிதர்களாய் இருக்கிறார்கள். சிவன் இஸ் a man. சிவன் ஒரு மனிதன். Therefore, சிவன் இஸ் பெட். சிவன் 2 கால்களை உடையவர். அதுவும் எல்லா மனிதர்களும் 2 கால்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப சிவன் ஒரு மனிதன் அப்படின்னா அந்த சிவனும் இந்த எல்லா மனிதர்களில் ஒருவனாக இருக்கிறான். சிவன் அவனும் 2 கால்களை உடையவனாதான் இருக்கணும். இப்ப இதுல 3 கூற்று, 3 பிரின்ஸ். முதலாவது ஆல் மென் ஆர் எல்லா மனிதர்களும். அது பொதுப்பதமா பொதுவா வரக்கூடியது. எல்லா மனிதர்களும் 2 காலில் இது ஏற்புடையதாகவும் இருக்கிறது. சிவன் ஒரு மனிதன், அது ஏற்புடைய கருத்து. இந்த 2 ஏற்புடைய கருத்துக்களையும் ஒன்றாக இணைத்து 3வதாக ஒரு தீர்மானத்திற்கு வருவது, அதாவது அதான் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் பிரிமிசஸ், செகண்ட் பிரிமிசஸ், தேர்டு கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன்ல வரும்போது சிவன் 2 கால்களை உடையவனாக இருக்கிறான் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். இப்ப ஆல் மென்னார் இதுல என்னன்னா மேஜர் பிரிமிசஸ் ஃபர்ஸ்ட் வர்ற முதல்ல வர்ற அந்த கூற்று அத பெரிய பிரமாணம் என்று சொல்கிறோம். மேஜர் பிரிமிஸ். 2வதாக வரக்கூடிய பிரமாணம் சிறிய பிரமாணம், அது மைனர் பிரிமிஸ். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள 2 மேஜர் பிரிமிஸுக்கும் மைனர் பிரிமிஸுக்கும் இடையில 2ஐயும் இணைக்கிற மைனர் டேர்ம், மிடில் டேர்ம் இருக்கு. அதுல மிடில் டேர்ம் அப்படின்றது பொதுப்பதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பொதுப்பதம் மைனர் டேர்ம்லயும் இருக்கும், மேஜர் டேர்ம்லயும், மேஜர் பிரிமிஸ்லயும் இருக்கும், மைனர் பிரிமிஸ்லயும் இருக்கும். இதுல 2 இப்ப மனிதன் அப்படின்றது என்னன்னா அதுதான் பொதுப்பதம். இந்த 2 பிரிமிஸ்ல இருக்கக்கூடிய பொதுவான வார்த்தை மனிதன் அப்படின்றது அந்த வார்த்தை பொதுப்பதம், அதாவது மிடில் டேர்ம். இந்த சிவன் அப்படின்ற இந்த மைனர் பிரின்சஸ்ல வரக்கூடிய சிவன் என்ற வார்த்தைக்கு மைனர் டேர்ம் என்று பெயர், அதாவது சிறிய பதம் என்பதாகும். சிறிய பதம் கன்க்ளூஷன்ல வரக்கூடிய ஒரு பதம். இப்ப மேஜர் டேர்ம் அப்படின்றது என்னன்னா 2 கால்களை உடையவர்கள். அப்ப 2 கால்களை உடையவர்கள் ப்ரெடிகேட்டா வருது. ஆல் மென் ஆர் பெட். அதாவது எல்லா மனிதர்களும் 2 கால்களை உடையவர்கள். ஃபர்ஸ்ட்ல சப்ஜெக்ட்ல ப்ரெடிகேட்ல தான் இந்த பிரமாணம், இந்த டேர்ம் வருது. அந்த டேர்ம் மிடில் டேர்ம் அதுல ஃபர்ஸ்ட்லயும் வருது. ரெண்டாவது மைனர் பிரின்ஸ்ல மிடில் டேர்ம் அங்கேயும் வருது. இந்த கன்க்ளூஷன்ல இந்த மிடில் டேர்ம் வராது, மைனர் டேர்ம் மேஜர் டேர்ம் வரும். இந்த மேஜர் டேர்ம் மேஜர் டேர்ம் சிவன் ஒரு மனிதன் அப்படின்ற பொதுப்பதம் போயிட்டு, இதுல வர சிவன் ஒரு மனிதன், அதுல மனிதன்ற பொதுப்பதம் போயிட்டு சிவன் 2 கால்களை உடையவன். அப்ப இதுல சிவன்ற அந்த மைனர் டேர்மும் 2 கால்களை உடைய மேஜர் டேர்மும் சேர்ந்து இதுல சிவன் அப்படின்றது மைனர் பிரிமிசஸ்ல வரக்கூடிய மைனர் டேர்ம், அதாவது சிவன்ற மைனர் டேர்ம் எழுவாய், அதாவது சப்ஜெக்டா வருது கன்க்ளூஷன்ல. மேஜர் டேர்ம் அப்படின்ற மேஜர் டேர்மா இருக்கிற இந்த 2 கால்களை உடைய அது ப்ரெடிகேட்டா வருது. இப்போ சப்ஜெக்டும் இங்க ப்ரெடிகேட்டும் சேர்ந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. அதாவது ஆல் மென் ஆர் ஸ்டூபிட், மோகன் இஸ் a man. அப்ப மோகன் யாரு? மோகன் ஒரு மனுஷன். எல்லா மனிதர்களும் ஸ்டூபிட்டா இருக்காங்க. எல்லா மனிதரும் முட்டாள்களா இருந்தா
மோகன் எப்படி இருப்பான், மோகனும் முட்டாளாதான் இருப்பான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இங்க வர்றாங்க. அது ஆல் மென், இந்த அந்த மனிதர்கள், எல்லா மனிதர்களும் அப்படின்றது வந்து அது வந்து பொது பதம், மிடில் டேர்ம். இப்ப அந்த ஆல் மென் அப்படி மென் அப்படின்ற வார்த்தை மேஜர் டேர்ம்ல, மேஜர் ப்ரீமிஸ்ல வரக்கூடிய சப்ஜெக்ட். அது வந்து ஏழுவாள். மோகன் இஸ் அ மேன். இங்க வந்து மோகன் வந்து மிடில் ப்ரீமிஸ்ல வரக்கூடிய சப்ஜெக்ட். இங்க மேன் அப்படின்றது வந்து பயனில், அதாவது பொது பதமா பொது பதமா இருக்கு. இந்த இரண்டு கூற்றுகளுக்கும் பொதுவான ஒரு பொது பதமா மிடில் டேர்மா இந்த மேன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளும் ரெண்டுலயும் வரும்போது அது அந்த வார்த்தை வந்து அந்த பொதுவான வார்த்தை கன்க்ளூஷன்ல அது வராது. இப்போ மோகன் இஸ் ஸ்டூபிட் அப்படின்னு அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். இது all ministers are members of council of ministers. all members of council of ministers are politician. அப்ப மேஜர் டேர்ம்ல வரக்கூடிய ஆல் மினிஸ்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில், ஆல் மினிஸ்டர்ஸும் இதுல மைனர் பிரின்சஸ்ல வரக்கூடிய ப்ரெடிகேட்டா இருக்கக்கூடிய ஆல் பொலிட்டீஷியன் அதுவும் சேர்ந்து இங்க வந்து கன்க்ளூஷன்ல வரும்போது மேஜர்ல உள்ள சப்ஜெக்டா இருக்க இந்த ஆல் மினிஸ்டர்ஸும் மினி ப்ரிமிஸ்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் அப்படின்ற அந்த ப்ரெடிகேட்டும் சேர்ந்து கன்க்ளூஷன்ல இங்க வருது. இப்போ ஆல் மினிஸ்டர்ஸ் ஆர் பொலிட்டீஷியன். இது வந்து இப்போ 4 விதமான கூற்றுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒன்று வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், அதாவது ஏற்புடையது, பொதுவான ஏற்புடையது. யூனிவர்சல் நெகட்டிவ், இது பொதுவாக வந்து ஏற்றுக்கொள்ளாதது அல்லது மறுக்கக்கூடிய கூற்று. மூன்றாவதாக பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், இது வந்து சில அல்லது சிலருடைய அப்படின்றத சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்டவர்களையோ குறிப்பிட்ட விஷயங்களையோ சொல்லக்கூடியது. இது சொல்லக்கூடியது அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுபோல பர்டிகுலர் நெகட்டிவ் இருக்கு. இந்த பர்டிகுலர் நெகட்டிவ் அப்படின்றது வந்து அந்த சில அல்லது சிலருடைய அந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது இது. இந்த 4 விஷயங்களும் 4 பதங்களும் வச்சுதான் இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் நம்ம இது மூலமா தான் விளக்கம் சொல்றாங்க. ஃபார்ம் ஆஃப் கேட்டகரிக்கல் சிலாஜிசம், அதாவது all ministers are members of council of ministers. all members of council of ministers are politician. therefore all ministers are politician. இங்க வந்து 3 இதுல வந்து 3 இது இருக்கு. அதாவது 3 terms of categorical syllogism, அதாவது 3 பதங்கள். இந்த categorical syllogism 3 பதங்கள் இங்கு காணப்படுகிறது. அந்த 3 பதம் என்னன்னா மிடில் டேர்ம் அப்படின்ற அந்த பொதுவான அந்த மத்திய பதம் அவர் சொல்லுவாங்க, பொது பதம் சொல்லுவாங்க. அது இந்த மைனர் டேர்ம் அப்படின்றது வந்து சிறிய பதம், மேஜர் டேர்ம் வந்து பெரிய பதம். இது மேஜர் டேர்ம் இஸ் பொலிட்டீஷியன் அப்படின்றது வந்து இங்க மேஜரா இருக்கு. இதுல என்ன மாறுதுன்னா எப்படி இருக்குன்னா ஆல் மினிஸ்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது ஆல் மினிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து சப்ஜெக்ட்ல இருக்குது. இதுல இரண்டாவதாக இருக்கக்கூடிய மைனர் பிரிமிஸ்ல வந்து ப்ரெடிகேட்டா இருக்கிறது இந்த பொலிட்டீஷியன். இப்ப இங்க வந்து மேஜர் பிரிமிஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டும் மைனர் பிரிமிஸ்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் ப்ரெடிகேட்டும் சேர்ந்து இங்க கன்க்ளூஷன்ல ஆல் மினிஸ்டர்ஸ் ஆர் பொலிட்டீஷியன் அப்படின்னு வருது. இங்க வந்து இருக்கிற இடம் வந்து மாறி வருது. இல்ல மேஜர்ல வர்றது மேஜர் டேர்மா இருக்கிறது சப்ஜெக்டா இருந்தது, அங்க ப்ரெடிகேட், எங்க மைனர்ல வந்து ப்ரெடிகேட்டா இருக்கிறது
சப்ஜெக்டா மாறி வருது. இப்போ மேஜர் டேர்ம்ல வந்து பொலிட்டிஷியனும் மைனர் டேர்ம்ல இருக்க மினிஸ்டர்ஸ் அதுவும் சேர்ந்து தான் கன்க்ளூஷன்ல ஆல் மினிஸ்டர்ஸ் ஆர் பொலிட்டிஷியன் அப்படிங்கிறது. இந்த மினிஸ்டர்ஸ் ஆல் மினிஸ்டர்ஸ் வந்து இங்க சப்ஜெக்ட்லையும் லாஸ்ட்ல பார்க்கும்போது அது மைனர் ப்ரிமிஸ்ல இருக்கிற இந்த மோகன் வந்து இந்த மோகன் இஸ் அ மேன் இருக்குல்ல, அதுல வந்து மோகன் இஸ் டு பிட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மைனர் ப்ரிமிஸ்ல இருக்கக்கூடிய இந்த மோகன்ற சப்ஜெக்டும் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் ப்ரிமிஸ்ல இருக்கிற ப்ரெடிகேட்டும் இங்க வந்து கன்க்ளூஷன்ல வருது. இங்க மேஜர்ல வந்து ப்ரெடிகேட் வருது, இங்க மேஜர்ல வந்து சப்ஜெக்ட் வருது. சப்ஜெக்டோட டேர்ம் எடுத்துக்கிட்டு மைனர் ப்ரின்சிபல்ல இருக்கக்கூடிய ப்ரெடிகேட் எடுத்து இங்க ஆன்சரா கன்க்ளூஷனா கொடுக்குறாங்க. இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்றாங்கன்னா ஆல் எம் இஸ் பி, செகண்ட்ல வந்து ஆல் எஸ் இஸ் எம், therefore ஆல் எஸ் இஸ் பி. இந்த டேர்ம் என்னது? ஃபர்ஸ்ட் ப்ரிமிசஸ்ல இருக்கக்கூடிய மேஜர் ப்ரிமிசஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெடிகேட்டை எடுத்துக்கிட்டோம். இதுல மைனர் ப்ரிமிசஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம். இங்க சப்ஜெக்ட் மைனர் ப்ரிமிசஸ் சப்ஜெக்ட் முதல்லையும் மேஜர் ப்ரிமிசஸ்ல ப்ரெடிகேட் இரண்டாவதாகவும் கன்க்ளூஷன்ல வருது. இப்ப மோட் ஆஃப் கேட்டகரிக்கல் ஸ்லாஜிசம், அதாவது இது வந்து ஸ்லாஜிசம் போக்கும் தன்மை. அதாவது ஒரு ஸ்லாஜிசம் வந்து தெரிந்த உண்மையின் மூலம் தெரியாத ஒரு சத்தியத்தை இரண்டு பொருட்களுக்குள்ள ஒப்பந்தத்தின் மூலம் உயிர்த்தெரியக்கூடிய கருவியாக இருக்கிறது. அதுல வந்து 3 பிரமாணங்கள் காணப்படுகிறது. 3 பிரமாணங்கள் வந்து இருக்கின்றன. அவை முதல் 2 பிரமாணங்கள் வந்து முக்கிய உருக்களாக இருக்கின்றன. ஏனென்றால் அவைகளில்தான் நாம் ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு முடிவை, தீர்மான கூற்று அப்படின்றது வந்து நம்ம கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவு. அந்த முடிவு எப்படி வருதுன்னா, இந்த 2 கூற்றுக்களும், அதாவது பெரிய பிரமாணமும் சிறிய பிரமாணமும் ஒரு ஸ்லாஜிசத்தின் அடிப்படைகளாகும். மேஜர் ப்ரீமிசஸ் மைனர் ப்ரீமிஸ் இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு ஸ்லாஜிசத்தில் உள்ள ஒரு அடிப்படையான விஷயம். இவைகளை சோதித்து பார்த்தோமானால் இந்த இரண்டிலும் 2 பதங்கள் காணப்படுகிறது. என்னென்ன பதம் அதை பார்த்தோம்ல? எழுவாய் பதம், அதாவது சப்ஜெக்ட் டேர்ம். இரண்டாவதாக பயனிலை பதம், அது ப்ரெடிகேட். ஒரு சென்டென்ஸ்ல அது ஒரு கூற்றுல ஒன்று வந்து முதலாவது வரக்கூடியது வந்து சப்ஜெக்ட் டேர்ம், இரண்டாவதாக வரக்கூடியது வந்து ப்ரெடிகேட் டேர்ம். இது ரெண்டுக்கும் இடையில மிடில் டேர்ம் அப்படின்றது வரும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் இரண்டாவது இருக்கிற சென்டென்ஸ், இரண்டாவது வந்து கூற்றுக்கும் இதில் வந்து பொதுவான ஒரு டேர்ம் வந்து வருது. அது வந்து மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்றோம். இந்த மிடில் டேர்ம் வந்து கன்க்ளூஷன்ல வந்து வராது. கன்க்ளூஷன்ல வராத ஒரு டேர்ம் தான் இந்த மிடில் டேர்ம் அப்படின்றது. இந்த மிடில் டேர்ம் வந்து வரும்னா பொதுப்பதம் இருமுறை பெரிய பிரமாணத்திலும் சிறிய பிரமாணத்திலும் வரும். இந்த பொதுப்பதம், அதாவது மேஜர் டேர்ம் அப்படின்றது வந்து பெரிய பிரமாணத்துல மேஜர் ப்ரீமிஸ்லையும் சிறிய பிரமாணமாகிய மைனர் ப்ரீமிஸ்லையும் இருமுறை வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பெரிய பதம் வந்து இருமுறை வந்து தன் சொந்த பிரமாணத்திலும் தீர்மானத்திலும் வரும். அதாவது அந்த லைன்ல, அந்த கூற்றுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த பிரமாணத்துல அது ஒரு இடத்துல இடம்பெறுது. அதே பிரமாணத்தில் அதே டேர்ம் வந்து கன்க்ளூஷன்லையும் இடம்பெறுது. அடுத்து வந்து சிறிய பதம் வந்து அதுவும் இருமுறை வருது. இருமுறை வர்றது வந்து தன்னோட அந்த சொந்த தன் பிரமாணத்துல அந்த கூற்றுல மைனர் ப்ரீமிஸ்ல
வரக்கூடியது. அது வந்து அதுலயும் வருது. தீர்மான கூற்றுல வந்து தீர்மான பிரமாணத்துல அங்க வந்து கன்க்ளூஷன்லயும் அங்க வருது. இந்த மிடில் டேர்ம் வந்து ரெண்டுலயுமே வர்றதுனால இது பொதுவான ஒரு கருத்தை, ஒரு முடிவுக்கு வரக்கூடிய கருத்தை பொதுவா அங்க இருந்து செயல்படுது. கன்க்ளூஷன்ல அந்த டேர்ம் வந்து வர்றதில்ல. இப்ப பெரிய பதத்தை வந்து பெரிய பிரமாணம் என்றும், சிறிய பதத்தை வந்து சிறிய பிரமாணம் பதத்தை உடையதான் அதுக்கு சிறிய பிரமாணம் பேர் சொல்றோம். பொது பதம் வந்து மிடில் டேர்ம். அந்த மிடில் டேர்ம் வந்து சிறிய பிரமாணத்தில் மட்டும் வரும். தீர்மான வாக்கியத்தில் பெரிய பதமும் சிறிய பதம் மட்டும் வரும். அயால் ஒவ்வொரு இந்த ஸ்லாசிசம் கூட்டுல அந்த பிரமாணங்கள்ல வந்து என்ன வருதுன்னா, சிறிய பதம், பெரிய பதம், மத்திய பதம், பொது பதம், இந்த மூன்றுமே அதுல வந்து காணப்படுது. இப்ப எடுத்துக்கலாம். ஆல் க்ரோ ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜாக்கோ இஸ் அ க்ரோ. அப்ப இதுல நம்ம கன்க்ளூஷன் எப்படி வரும்போது ஜாக்கோ இஸ் அ பேர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா ஆல் க்ரோ அப்படின்றதும் இங்க மைனர் பிரின்ஸ்ல வரக்கூடிய க்ரோ அப்படின்றதும் ரெண்டும் வந்து மிடில் டேர்மா இருக்குது. அப்ப ஜாக்கோ அப்படின்ற மைனர் டேர்மும் ஃபர்ஸ்ட் மேஜர்ல இருக்கிற மேஜர் பிரிமிஸ்ல இருக்கிற ப்ரெடிகேட்டும் மைனர் பிரிமிஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டும் சேர்ந்து இங்க ஜாக்கோ இஸ் அ பேர்ட் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வர்றோம். அதாவது எல்லா காகங்களும் பறவைகளா இருக்கின்றன. எல்லா காகங்களும் பறவைகளா இருக்கின்றன. அப்ப ஜேக்கோ ஒரு காகமா இருக்கிறது. அப்ப எல்லா பறவைகளுமே காகங்களா எல்லா காகங்களுமே பறவைகளா இருக்குன்னா ஜேக்கோவும் ஒரு காகமா இருக்கு. அப்ப அதுவும் அந்த பறவைகள்ல ஒன்றுதான். பறவைகள்ல அடக்கம். பறவைகள்ல ஒன்றா இருக்கிறதுனால ஜேக்கோ ஒரு பறவையா இருக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு, அதாவது ஒரு தீர்மான கூற்றுக்கு வரும். இந்த பெரிய பதத்தை உடைய பெரிய பிரமாணமும் சிறிய பதத்தை உடைய சிறிய பிரமாணமும் ரெண்டு முறையை குறிக்கப்படுகிறது. அதாவது பெரிய பிரமாணத்துல பெரிய பிரமாணத்தின் மட்டும் மிடில் டேர்ம் பொது பதத்தை காணலாம். சிறிய பிரமாண அதுபோல இந்த தீர்மான பிரமாணத்திலும் கன்க்ளூஷன்ல பொது பதம் வந்து வராது. மேஜர் பிரிமிஸ்ல வரும், மைனர் பிரிமிஸ்ல வரும். இதுல கன்க்ளூஷன்ல வந்து வராது. சிறிய பதம் பெரிய பதத்தையும் சிறிய பதத்தையும் இந்த கன்க்ளூஷன்ல நம்ம பார்க்கலாம். அது தீர்மான பிரமாணத்துல வந்து பெரிய பிரமாணத்துல இருக்கிற மேஜர் டேர்மும் சிறிய பிரமாணத்தில் இருக்கிற மைனர் டேர்ம் அது சொல்லக்கூடிய இது ரெண்டும் வந்து கன்க்ளூஷன்ல வருது. இப்ப சிறிய பதம் அது இப்போ வந்து சிலாஜிசம் வந்து அது போக்கும் தன்மை எப்படி இருக்குன்னா, ஒரு சிலாஜிசம் வந்து தெரிந்த உண்மையின் மூலமாக தெரியாத ஒரு இரண்டு பொருட்களுக்குள்ள ஒப்பந்தத்தின் மூலம் உயிர் தெரிகிற கருவி. அதாவது 3 பிரமாணங்கள் இருக்கு. அந்த மூன்று பிரமாணங்கள்ல 2 கூற்றுகள், பெரிய பிரமாணமும் மேஜர் பிரிமிஸ் அண்ட் மைனர் பிரிமிஸ் ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு சிலாஜிசம் ஒரு அடிப்படை கொள்கையா, அடிப்படை உறுப்புகளா அமைந்திருக்கின்றது. ஏனெனில் அவைகளில் தான் நாம தீர்மான கூற்றை வந்து அடைகிறோம். இந்த ரெண்டோட முடிவை தான் இரண்டையும் இணைச்சும் ஒரு முடிவுக்கு வர்றோம். இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. அப்ப முடிவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வரும்போது அந்த முடிவை தான் அங்க நம்ம முடிவு வந்து நமக்கு அடைய முடியுது. இதை வந்து நம்ம பார்க்கும்போது எழுவாய் பதம் சப்ஜெக்ட் டேர்ம், பயனிலை பதம் ப்ரெடிகேட் டேர்ம் ஆகிய 2 கூற்றுக்கள்ல தான் இந்த 2 பதங்கள்ல 4 இடங்கள் ஏற்படுது. அதுனா இந்த பிரமாணங்கள் வந்து இது 4 இடங்கள், அதாவது 3 பதங்கள் தான் வருகின்றன. பொது பதம் 2 முறை வருது, பெரிய பதம் ஒரு முறை வருது, சிறிய பதம் ஒரு முறை வருது. இந்த 2 பதம் 4 முறை வரக்கூடியதுல இந்த மைனர் டேர்மும் மேஜர் டேர்மும் நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவா இருக்கிற மிடில் டேர்ம் வந்து கன்க்ளூஷனுக்கு நம்ம கொண்டு வராது. அப்ப எம்
பி அப்படின்னு சொல்ற இந்த 3 பதங்களை முறையே 4 முறைகள் எஸ் எம் எங்கள்கிட்ட மாற்றக்கூடும். அதாவது சில 4 வடிவங்கள் 4 ஃபிகர்ஸ், அதாவது 4 ஃபிகர்ஸ், அதாவது உருவங்கள்னு சொல்றோம். இப்ப சம் ஸ்காலர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ். therefore இப்ப கன்க்ளூஷன் என்ன வரும்? சம் ஸ்காலர்ஸ் ஆர் பாய்ஸ், அதாவது ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இதுல வந்து மோட் ஆஃப் கேட்டகரிக்கல் கிளாசிசம் அப்படின்றதுல வந்து எப்படி வருதுன்னா, இது ஆல் எம் இஸ் பி, இது வந்து ஆல் வர்றதுனால இது வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஏ வந்து அதனுடைய கோட் வேர்ட். இப்போ ஆல் எஸ் இஸ் எம் அப்படின்றது வந்து என்ன ஆகுது? அதுவும் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். therefore all s is p அப்படின்னும் போது இங்கேயும் என்ன வருது? இங்கேயும் ஏதான், அதாவது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் தான் வருது. இதோட கேட்டகரி வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். the mode of the syllogism is AAA. இப்ப some scholars or students, இங்க என்ன வருதுன்னா இதுல வந்து பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் வருது. some scholars or students, all students are boys. இப்ப இங்க வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் வருது. யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் வருது. அங்க சில அறிவாளர்கள், அது ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அறிவுள்ளவர்கள் அப்படின்னா இங்க வந்து அந்த ஆல் அப்படின்றது வராம இங்க ஃபர்ஸ்ட் ப்ரிமிசஸ்ல இருக்கக்கூடிய, மேஜர் ப்ரிமிஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், மைனர் ப்ரிமிஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெடிகேட் எடுத்துக்கிறோம். இதுதான் இங்க வரக்கூடிய கன்க்ளூஷன். சம் ஸ்காலர்ஸ் ஆர் வைஸ், இது வந்து இது ஒரு விதமான முறையில இருக்குது. அதாவது மேஜர் ப்ரிமிஸ் வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வைஸ், இது மேஜர் ப்ரிமிஸ். இங்க வந்து மாறி வருது. அப்ப மைனர் ப்ரிமிஸ்ல என்ன வருதுன்னா சம் ஸ்காலர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், கன்க்ளூஷன் சம் ஸ்காலர்ஸ் ஆர் வைஸ். இந்த ஆல்ன்றது வந்து ஃபர்ஸ்ட்ல வருதும், எப்போ ஆல் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். இங்க வந்து பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் லைனையும், செகண்ட் லைன்ல வந்து செகண்ட் ப்ரிமிஸ்ல வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் வேர்ட்ஸும் சென்டென்ஸும் வருது. அப்போ கன்க்ளூஷன்ல வந்து சம் ஸ்காலர்ஸ் ஆர் வைஸ் அப்படின்னு வருது. இப்போ இதுல என்னன்னா ஆல் எம் இஸ் பி, சம் எஸ் இஸ் எம். இப்போ ஆல் எம் வந்து பியா இருக்கு, இப்போ சம் எஸ் வந்து எம்மா இருக்கு. அப்போ therefore சம் எஸ் இஸ் பி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வர்றது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், செகண்ட் வர்றது பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், இது கன்க்ளூஷன்ல வர்றது வந்து பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். இது வந்து ஆம் என்கிற அந்த இதை ஆம் என்கிறதை ஏற்றுக்கொள்கிறது. ஆம் இல்லை அல்லது இல்லை என்று ஒரு முடிவுக்கு வரும். இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த ப்ரிமிஸும் செகண்ட்ல இருக்கிறதுமே ஆம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால இது முடிவும் வந்து அந்த சிலர் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வருது. ஏன்னா ஆள்ல வந்து இந்த சிலர் வந்து அப்படி இருக்காங்க, சில எஸ் வந்து எம்மா இருக்கு, எல்லா எஸ்ஸும் பியா இருக்கு, சில எஸ் தான் எம்மா இருக்கு. அப்ப அந்த எஸ்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிமிஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெடிகேட்டும் மைனர் டேர்ம்ல இருக்கிற சப்ஜெக்டும் சேர்ந்து இங்க கன்க்ளூஷன்ல வருது. இங்க பயனிலை வந்து மைனர் ப்ரிமிஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எழுவாயும், மேஜர் ப்ரிமிஸ்ல இருக்கக்கூடிய பயனிலை ப்ரெடிகேட்டும் கன்க்ளூஷன்ல இடம்பெறுது. இது வந்து ஏஐஐ, அதாவது மோட் ஆஃப் சிலாஜிசம் இஸ் வந்து ஏஐஐ என்பதாகும். இதுல ஃபிகர் ஆஃப் கேட்டகரிக்கல் சிலாஜிசம், இந்த ஃபிகர் வந்து எப்படி வருது? இதுல ஒரு 4 ஃபிகர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 வடிவங்கள் ஃபிகர் அப்படின்றது வந்து இந்த வடிவங்களை குறிப்பிடுது. வடிவங்கள் என்னன்னா, ஒரு உருவம், அதாவது ஒரு வடிவம் அல்லது ஒரு உருவம் ஒரு சிலாஜிஸில் வரும்போது 3 பதங்கள் அங்கு காணப்படுகின்றது. அது மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம், மிடில் டேர்ம் என்பது 3 விதமான காணப்படுகின்றன. அதுல வந்து பெரிய பதம், சிறிய பதம், மத்திய பதங்களின் நிலையை குறிக்கிறது. இம்மூன்று பதங்களும்
பதங்களையும் மத்திம பதம் அல்லது பொது பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதம் வந்து இரு முறைகள் வந்து முறை வரும்படியாக 4 விதங்களில் அமைக்கலாம். இந்த பொது பதம் வந்து 4 முறையும் 4 பதங்கள் வரக்கூடிய 4 வகையா அது முறையா வடிவமா அது உருவமா கொண்டு வர போறோம். அது 4 விதமா அதை பார்க்கலாம். 4 ஃபிகரா வந்து அதை நம்ம பார்க்கலாம். அது வந்து எப்படி அங்க வந்து செயல்படுது அப்படின்னு பார்க்கறது. இப்போ முதல் வடிவம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிகர் அப்படின்னா அது எப்படி வருதுன்னா எம்பி எஸ் இஸ் எம் தேர்ஃபோர் எஸ் இஸ் பி. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்ல அது மாதிரி இப்போ ஆல்மன்னார் மார்டன் சாக்ரட்டிஸ் சம அப்போ சாக்ரட்டிஸ் வந்து அவரும் மறிக்கக்கூடியவர் தான், அவர் இறந்து போகக்கூடியவர் தான். எல்லா மனிதர்களும் இறந்து போறாங்கன்னா சாக்ரட்டிஸ் மனிதன் தான் சாக்ரட்டிஸ் தான் இறந்து போவாங்க. எல்லா காக்காயும் கருப்பா தான் இருக்கு. அப்ப இந்த காக்கா ஜாக்கோன்ற காக்கா கருப்பா இருக்குன்னு ஜாக்கோன்றது வந்து ஒரு காக்கா. அப்ப அந்த காக்கா எப்படி இருக்கும், அதுவும் கருப்பா தான் இருக்கும். இப்படி ஒரு முடிவுல இருந்து ஒரு கூற்றுல இருந்து மற்றொரு கூற்றுல இருந்து ரெண்டையும் பொதுமைப்படுத்தி அதுல வர்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம். இப்ப வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தைய நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும், இந்த குழந்தைக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு. இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றத வச்சுதான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது. அது இவங்களுக்கு வந்து இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா இருக்கணும் கண்டிப்பா. இப்ப குழந்தை அழுதுட்டு இருக்கு, அழுகுதுன்னா ஏன் அழுகுது, அது யாரோ அடிச்சிருக்காங்களா, அது வலிக்குது. அதே குழந்தை அழுக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஏதோ வலிக்குது, ஏதோ ஒரு அது கஷ்டமா இருக்கு, அது ஏதோ கஷ்டத்துல இருக்கு. அப்பதான் அந்த குழந்தை அழுகுதுன்றது நமக்கு புரியுது. இது வந்து பார்த்த உடனே புரியுது. அப்ப மீடியேட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு நம்ம வர்றது. சிலதை வந்து நம்ம உடனே பார்த்த உடனே இப்படிதான் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. சிலது வந்து அந்த தர்க்க முறையில தான் அதனுடைய முடிவு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃப்ளூயன்ஸா நம்ம ஒரு அனுமானத்துல சொல்றோம், அந்த அனுமானத்துக்கு ஒரு அடிப்படையான இந்த விஷயங்களை கொண்டு வந்து இது இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படி இருந்துச்சுன்னா அப்ப இதுதான் முடிவு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு இந்த ஸ்லாஜிசம் வந்து பயன்படுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து அந்த அடிப்படையில வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் மிடில் டேர்ம் இஸ் த சப்ஜெக்ட் இன் த மேஜர் பிரிம்ஸ் அண்ட் இட் இஸ் த ப்ரெடிகேட் இன் த மைனர் பிரிம்ஸ். இந்த மைனர் பிரிம்ல இருக்கக்கூடிய ப்ரெடிகேட்டும் மைனர் பிரிம்ஸ்ல இருக்க ப்ரெடிகேட் வந்து இங்க வந்து மிடில் டேர்மா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட்ல வந்து சப்ஜெக்டா இருக்கதும் மேஜர்ல வந்து மிடில் டேர்ம் வந்து சப்ஜெக்டாகவும் மேஜர் பிரிம்ஸ்ல வந்து சப்ஜெக்டாகவும் மைனர் பிரிம்ஸ்ல வந்து ப்ரெடிகேட்டாகவும் இங்க இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல இருக்கக்கூடியது. ஸோ தேர்ஃபோர் எஸ் இஸ் பி அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரோம். இது வந்து இது பொதுப்பதம் வந்து பெரிய பிரமாணத்தின் நிலுவாயாகவும் சிறிய பிரமாணத்தின் பயனிலையாகவும் வருது. பெரும்பதம் தன் பிரமாணத்தின் பயனிலையாகவும் தீர்மான கூற்றில் பயனிலையாகவும் வருது. இந்த சிறிய பதம் வந்து பிரமாணத்தில் எழுவாயாக ப்ரெடிகேட்டா வருது. தீர்மான கூற்றில் வந்து தீர்மான கூற்றில் அதாவது கன்க்ளூஷன்லையும் இது ப்ரெடிகேட்டா தான் வருது. அது எப்பொழுதுமே வந்து சிறிய பதம் வந்து தீர்மான கூற்றின் எழுவாயாக, சிறிய பதம் மிடில் டேர்ம் வந்து கன்க்ளூஷன்ல வந்து எழுவாயா இருக்கும், அதாவது சப்ஜெக்டா இருக்கும், எழுவாயா இருக்கு. இது மேஜர் டேர்ம்ல இருக்க ப்ரெடிகேட் வந்து இங்க கூட்டுல வந்து பயனிலை, தீர்மான கூட்டுல பயனிலையா இருக்கு. இது சப்ஜெக்ட், அது அப்ப இது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்க அந்த ரெண்டு கூற்றையும் எடுத்து இந்த கன்க்ளூஷன் கொண்டு வரோம். இரண்டாவது வந்து செகண்ட் ஃபிகர். செகண்ட் ஃபிகர் வந்து என்னதுன்னா செகண்ட் ஃபிகர் P is M, S is M, therefore S is P. இங்க எப்படி வருதுன்னா இரண்டாவது வடிவம், அதாவது இரண்டாவது வடிவம் சொல்லலாம் அல்லது உருவம் சொல்லலாம். அதுல வந்து இதுல பொது பதம் இரண்டு பிரமாணங்களிலும் பயனிலையா வருது. பெரும்பதம் வந்து தன் பிரமாணத்தில் வந்து எழுவாயாகவும், அதாவது சப்ஜெக்டா அந்த மிடில் டேர்ம் அப்படின்ற பொது பதம் மேஜர் பிரிமிஸ்ல வந்து சப்ஜெக்டா வருது. மைனர் பிரிமிஸ்ல வந்து பயனிலை வந்து
இங்க மைனர் பிரிம்ஸ்ல வந்து பொதுப்பதம் ப்ரெடிகேட்டா வருது. மேஜர்ல வந்து பொதுப்பதம் சப்ஜெக்டா வருது. மைனர் பிரிமிஸ்ல பொதுப்பதம் அதுவும் மிடில் டேர்ம் வந்து ப்ரெடிகேட்டா வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல வந்தது. இப்போ செகண்ட் ஃபிகர்ல அதுல ஒரு ஆல்டர்னேட்டிவா செகண்ட் ஃபிகர்ல என்ன ஆகுதுன்னா, மேஜர் டேர்ம்ல வந்து மேஜர் பிரிமிஸ்ல வந்து சப்ஜெக்ட் வந்து மிடில் டேர்ம் வந்து ப்ரெடிகேட் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா இருக்க வேண்டிய இடத்துல சப்ஜெக்ட் இருக்கு. மேஜர் டேர்ம் வந்து சப்ஜெக்டா இருக்கு. இதுல மிடில் டேர்ம் வந்து ப்ரெடிகேட்டா இருக்கு. மைனர் டேர்ம்ல சப்ஜெக்டா இருக்கு. அங்கேயும் மிடில் டேர்ம் வந்து ப்ரெடிகேட்டா இருக்கு. இங்க ரெண்டுலையுமே செகண்ட் ஃபிகர்ல இரண்டாவது உருவத்துல வந்து இரண்டாவது வடிவத்துல எப்படி இருக்குன்னா, ரெண்டு பிரிமிஸ்ல வரக்கூடிய மிடில் டேர்ம் ரெண்டுமே ப்ரெடிகேட்டா நிக்குது. சப்ஜெக்ட்ல வரல, ரெண்டுமே ப்ரெடிகேட்டா வருது. அப்ப இங்க ப்ரெடிகேட்டும் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல கன்க்ளூஷன்ல வந்த மாதிரி இதுல அப்படி வராது. ஏன்னா செகண்ட் ஃபிகர்ல வந்து மிடில் டேர்ம் வந்து ப்ரெடிகேட் போத் பிரின்சஸ், அதாவது ரெண்டுலையுமே வந்து ப்ரெடிகேட்டா தான் வருது. இப்போ ப்ரெடிகேட் வந்து தனியா இருக்கும்போது இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க மேஜர்ல இருக்கிற சப்ஜெக்டும் மைனர்ல இருக்கிற சப்ஜெக்டும் சேர்ந்து இங்க கன்க்ளூஷன்ல வருது. அப்ப therefore S is P. இப்போ மைனர் டேர்ம்ல மைனர் பிரிமிஸ்ல இருக்கக்கூடிய மைனர் டேர்ம் சப்ஜெக்ட் டேர்மும் மேஜர் பிரிம்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் டேர்மும் எடுத்து கன்க்ளூஷன்ல எஸ் இஸ் பி அப்படின்ற கன்க்ளூஷன்ல வந்துருது. இப்ப இதுல மூன்றாவதாக ஒரு வடிவம். இது மூன்றாவது வடிவம் எப்படின்னா, இதுல மைனர் டேர்ம் மிடில் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீமிசஸ்ல மேஜர் ப்ரீமிசஸ்லயும் சரி, இரண்டாவதாக இருக்கக்கூடிய மைனர் ப்ரீமிஸ்லயும் கூட ரெண்டுலையுமே சப்ஜெக்ட்ல வந்து மிடில் டேர்ம் வருது. மிடில் டேர்ம் வந்து ரெண்டுலையும் இடம்பெறுது. ஆனா எந்த இடத்துல இடம்பெறுதுன்னா, அதுல வந்து சப்ஜெக்டாகவும் இதுலயும் சப்ஜெக்டாகவும் இடம்பெறுது. இப்ப மேஜர் டேர்ம்ல வந்து ப்ரெடிகேட் வேற ஆயிடுச்சு, மைனர் டேர்ம்ல ப்ரெடிகேட்டும் வேற ஆயிடுச்சு. இப்போ மைனர் டேர்ம்ல உள்ள ப்ரெடிகேட் மேஜர் டேர்ம்ல ஒரு ப்ரெடிகேட்டும் மைனர் டேர்ம்ல உள்ள ப்ரெடிகேட்டும் சேர்ந்துதான் கன்க்ளூஷனா வருது. இப்ப மைனர் டேர்ம்ல உள்ள ப்ரெடிகேட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்ல. இரண்டாவதாக மேஜர் டேர்ம்ல உள்ள ப்ரெடிகேட் எடுத்து therefore S is P, அதாவது M is P, M is S. இப்ப S is P அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். இப்ப இந்த ஃபிகர், இந்த மூன்றாவது ஃபிகர் எப்படி இருக்குன்னா, இதுல பொது பதம் வந்து இரண்டு பிரமாணங்களில் எழுவாயா இருக்கு. எழுவாயா சப்ஜெக்டா இருக்கு. இரண்டு பிரமாணங்களில் எழுவாயாக இருக்குது பொது பதம். ரெண்டுமே சப்ஜெக்டா வந்து நிக்குது. இப்ப பெரிய பதம் தன் பிரமாணத்துல வந்து பயனிலையா ப்ரெடிகேட்டாக நிக்குது. தீர்மான கூற்றில் பயனிலையா வருது. மேஜர் டேர்ம்ல உள்ள பெரிய மேஜர் பிரிமிசஸ் மேஜர் டேர்ம் வந்து மேஜர் பிரிமிஸ்ல இருக்கக்கூடிய மேஜர் டேர்ம் வந்து இங்க ப்ரெடிகேட்டா வருது. மேஜர் டேர்ம்ல இருக்க ப்ரெடிகேட்டா கன்க்ளூஷன்லையும் ப்ரெடிகேட்டா வருது. மைனர் டேர்ம்ல உள்ள ப்ரெடிகேட் வந்து கன்க்ளூஷன்ல சப்ஜெக்டா வருது. இப்ப இதோட இடம் வந்து இப்ப மாறி நிக்குது. செகண்ட் ஃபிகருக்கும் தேர்ட் ஃபிகருக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கு. மிடில் டேர்ம் வந்து ரெண்டுலையுமே வருதுதான், ஆனா ரெண்டுமே சப்ஜெக்ட்ல வந்து நிக்குது. இங்க வந்து கன்க்ளூஷன்ல மைனர் டேர்ம்ல மைனர் பிரிமிஸ்ல இருக்க ப்ரெடிகேட்டும் மேஜர் டேர்ம்ல ஒரு ப்ரெடிகேட்டும் சேர்ந்து கன்க்ளூஷன் ஆகுது. இப்ப இதுல மூன்றாவது வடிவம் இப்ப பார்த்துட்டோம். இப்ப நான்காவது வடிவம் என்னன்னா, P is M, M is S, therefore S is P. இப்ப இங்க எப்படி வருதுன்னா, மேஜர் டேர்ம்ல இருக்க இந்த பொது பதம் வந்து இரண்டு பிரமாணங்களையும் சப்ஜெக்டா வந்துச்சு. அது போல இந்த நாள்ல வந்து என்னன்னா, பெரிய பிரமாணம் வந்து பயனிலையா வருது. அதாவது
ப்ரெடிகேட்டா வருது. இந்த சிறிய பிரமாணமாகிய மிடில் ப்ரிமிஸ்ல இங்க சப்ஜெக்டா வருது இந்த மிடில் டேர்ம். இப்போ இங்கும் இடம் மாறுது. இப்போ வந்து மொத்தம் 4 ஃபிகரா இருக்கும்போது ஒவ்வொரு ஃபிகர்லையும் ஒவ்வொரு வித்தியாசத்தை வந்து காண முடியுது. இப்ப பெரும்பதம் வந்து தன் பிரமாணத்தில் எழுவாயாகும். பெரும்பதம் வந்து பெரும்பதம் அதாவது இந்த மிடில் டேர்ம், அந்த மேஜர் டேர்ம் வந்து பொதுப்பதம் வந்து 2 பிரமாணத்திலையும் பயனிலையா மேஜர் பிரின்ஸ்ல வந்து ப்ரெடிகேட்டா வருது, மைனர் பிரின்ஸ்ல வந்து சப்ஜெக்டா வருது. இந்த பெரும்பதம் அப்படின்ற அந்த மிடில் டேர்ம் மேஜர் டேர்ம் வந்து தன்மை எழுவாயாகவும் சப்ஜெக்டா வருது. மேஜர் டேர்ம்ல இந்த பி வந்து சப்ஜெக்ட். இப்ப தீர்மான கூற்றுல வந்து பயனிலையா வரும். அதுவே வந்து தீர்மான கூற்றுல பயனிலையா வருது. மேஜர் டேர்ம்ல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து கன்க்ளூஷன்ல ப்ரெடிகேட்டா வந்து நிக்குது. இந்த மைனர் டேர்ம்ல உள்ள ப்ரெடிகேட் வந்து கன்க்ளூஷன்ல சப்ஜெக்டா வந்து நிக்குது. இப்ப இதுல அந்த மாற்றம் வருது. அந்த தேர்டு ஃபிகர்ல இருந்து இந்த ஃபோர்த் ஃபிகரும் இந்த டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஃபோர்த் ஃபிகர்ல என்னன்னா அந்த மிடில் டேர்ம் ப்ரெடிகேட், இந்த மேஜர் பிரிமிஸ் இதுல ப்ரெடிகேட்டா இருக்கிறது மைனர் டேர்ம்ல வந்து மைனர் பிரிமிஸ்ல வந்து சப்ஜெக்டா இருக்கு. இப்ப ரெண்டையும் விட்டுட்டு மேஜர்ல உள்ள இங்க மைனர் பிரிமிஸ்ல இருக்கிற ப்ரெடிகேட்டும் மேஜர் பிரிமிஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டும் கன்க்ளூஷன்ல வருது. இங்க முதலாவது சட்டம் அப்படின்றது வந்து இந்த ஒவ்வொரு ஸ்லாஜஸ்லும் 3 பதங்கள் இருக்கு. அது வந்து பெரிய பதம், சிறிய பதம், பொது பதம் என்ற இந்த 3 மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம், மிடில் டேர்ம். இந்த 3 பதங்கள் தான் எப்பவுமே 3 சேர்ந்துதான் ஒரு சென்டென்ஸ் அந்த கூற்று ஸ்லாஜிசம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இப்ப 4 விதங்களா இதை நம்ம பார்த்தோம். இந்த மிடில் டேர்ம் வந்து எங்கெல்லாம் எப்படி எல்லாம் இதாகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப மைனர் இப்ப இதை பார்க்கலாம் டயக்ராம் அப்படின்னா மைனர் வந்து மைனர் மேஜர், அதாவது மைனர்ல வந்து ஏ இன்வர்ஸ் இன் பி, பி இன்வர்ஸ் மேஜர் வந்து பி இன்வர்ஸ் இன் சி, therefore A inverse in C. இப்ப eventually this argument satisfies transitive relations. This can be further clearly illustrated with the help of the following diagram. இது வந்து நம்ம இந்த டயக்ராம் மூலமா நம்ம இது எப்படி வந்து செயல்படுது, அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகர் அதாவது சிக்குள்ளதான். இப்ப சிக்குள்ள அது ஏ வந்து இந்த பிக்குள்ள இருக்கு. இந்த ஏ வந்து பிக்குள்ள இருக்குன்னா இந்த பி வந்து எவ்வளவு ஸ்பேஸ்ல இருக்கோ இந்த பியோட அந்த சர்க்கிள்குள்ளதான் ஏன்றது வந்து இருக்கு. இப்ப இந்த ஏ இருக்கும்போது இந்த பிக்குள்ள ஏ எங்க இருக்குன்னா இந்த பிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சிக்குள்ள வந்து பி எங்க இருக்கு, பி வந்து அந்த சிக்குள்ள இருக்கு. அந்த சிக்குள்ள இருக்கு அப்படின்னா பி வந்து இந்த சிக்குள்ளதான் இருக்கு. அப்ப ஏ எங்க இருக்கு அப்படின்னா இது பிக்குள்ள இருந்தாலும் டோட்டலி பார்க்கும்போது சிக்குள்ளதான் அந்த ஏவும் இருக்கு. இது வந்து ஆல் ஆர்டிஸ்ட் போயட்ஸ், இது வந்து மேஜர் பிரின்ஸ். மேஜர் பிரின்ஸ் வந்து மொத்தமா எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. ஆல் இது டயக்ராம் வச்சு நம்ம இதை சொல்லலாம். இப்போ ஆல் மியூசிஷியன் ஆர் ஆர்டிஸ்ட், இது மைனர் பிரிமிஸ். பட் தேர்ஃபோர் ஆல் மியூசிஷியன் ஆர் போயட். அது கன்க்ளூஷன் ஃபார்ம். இப்போ எல்லா ஆர்டிஸ்டும் போயிட்ஸ், அது வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். இதுல ஆல் மியூசிஷியன் ஆர் ஆர்டிஸ்ட் இது மைனர் பிரிமிசஸ் தான். ஆனா இது எதுல இருக்கு, இதுவும் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்ல தான் இருக்கு. therefore all musicians are poet. இப்ப 2 யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் பிரிமிசஸ் இருக்கும்போது அது முடிவு வந்து அதனுடைய தீர்மான முடிவு என்ன வரும் அப்படின்னா கன்க்ளூஷன் என்னன்னா இந்த ஆல் மியூசிஷியன் ஆல் அப்படின்றது வந்து அந்த யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் வந்து இங்க வந்துருக்கு. இது வந்து இரண்டுமே 2 பிரிமிசஸ் வந்து ஏற்புடையதா இருக்கு. 2ஐ ஏற்றுதான் இது 3ஆவதாக இந்த கன்க்ளூஷனுக்கு வருது.
இப்போ ஆல் மியூசிஷியன் போயிட் இதில் வர மாதிரியே மேலே சொன்ன மாதிரியே இதில் வந்து மிடில் டேர்ம் மைனர் டேர்மில் உள்ள மைனர் டேர்ம் இதில் கன்க்ளூஷன் வந்து மைனர் ப்ரிமிஸில் இருக்கிற சப்ஜெக்டும் மேஜர் ப்ரிமிஸில் இருக்கக்கூடிய ப்ரெடிகேட்டும் நீங்கள் கன்க்ளூஷனில் வருது. இப்போ செகண்ட் ஃபிகர் ஃபஸ்ட் ஃபிகர் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஃபஸ்ட் ஃபிகர் இப்போ பார்த்தோம்ல அதுல இருந்து அது மாதிரி. இப்போ இதில் செகண்ட் ஃபிகர் எப்படி வருதுன்னா ஆல் சைன்ஸ் ஆர் கொலெக்ட். இது என்னது? இது வந்து மேஜர் ப்ரீம்ஸ். இதில் இது ஃபர்ஸ்ட் வந்து சொல்லும்போது ஆல் வந்து வரும்போது என்ன ஆகுது? யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஆகுது. யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்ல வந்து எல்லாமே பொதுவாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று. இதுல இரண்டாவது வரக்கூடியது என்னதுன்னா நோ சின்னஸ் ஆர் சென்ஸ். இதுல வந்து நெகேஷன், அதாவது நோன்ற வார்த்தை வருது. அப்ப இது வந்து யூனிவர்சல் நெகட்டிவ். அதாவது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் வருது, இங்க நெகட்டிவ் ஆல் நோ சின்னஸ் ஆர் சென்ஸ். தேர்ஃபோர் இங்க ஆன்சர் என்னன்னா நோ சின்னஸ் ஆர் பொலைட். பாவிகள்லாம் பண்பானவர்களா இல்லை. அப்ப இந்த செயின்ஸ் அப்படின்ற இந்த மிடில் டேர்ம் வந்து இரண்டுலையுமே இடம்பெற்றிருக்கு. அதுல மேஜர் ப்ரிமிஸ்ல வந்து சப்ஜெக்ட்ல மிடில் டேர்மும் மைனர் ப்ரிமிஸ்ல ப்ரெடிகேட்ல மிடில் டேர்மும் செகண்ட் பேர்ல பார்த்த மாதிரி இதுல இருக்கு. தேர்ஃபோர் நோ சின்னஸ் ஆர் பொலைட். பாவிகளா இருக்கிறவங்க பொலைட்டா இருக்கிறது இல்லை. அந்த அர்த்தத்துல இங்கே வருது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல வந்து எப்படி இருந்துச்சோ, அதாவது சப்ஜெக்ட் பொதுப்பதம், அதாவது மிடில் டேர்ம் வந்து இரண்டுலையுமே மிடில் டேர்ம் வந்து இதுல இரண்டுலையுமே சப்ஜெக்டா ரெண்டாவது ப்ரெடிகேட்டா வந்தது போல இதுல வந்து அதே மெத்தட்ல தான் வருது. இதுல சப்ஜெக்ட்ல எப்படி மேஜர் ப்ரிமிஸ்ல சப்ஜெக்டா வந்துச்சோ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல, அதே போல இதுலயும் சப்ஜெக்டா தான் வருது மிடில் டேர்ம். மைனர் ப்ரிமிஸ்ல வந்து ப்ரெடிகேட்டா வந்தது மாதிரி, மிடில் டேர்ம் வந்து ப்ரெடிகேட்டா இருந்த மாதிரி இதுலயும் மைனர் டேர்ம்ல மைனர் ப்ரிமிஸ்ல ப்ரெடிகேட்டா வருது. தேர்ஃபோர் இங்க நோ வந்து இந்த நெகட்டிவா இங்க சொல்றதுன்னா யூனிவர்சல் நெகட்டிவ். அப்ப இந்த செகண்ட் வந்து நெகட்டிவா வர்றதுனால இதுல வந்து நோ சின்னஸ் ஆர் பொலைட் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு இது வருது. இப்ப தேர்ட் ஃபிகருக்கு நம்ம வரும். தேர்ட் ஃபிகர் வந்து எப்படின்னா ஆல் கிரேட் ஒர்க்ஸ் ஆன் வொர்த்தி ஆஃப் ஸ்டடி. வந்து எல்லா சிறந்த படைப்புகள் வந்து தகுதி வாய்ந்தவை, ஆய்வுக்கு தகுதி வாய்ந்தவைன்னு சொல்லலாம். ஆல் கிரேட் ஒர்க்ஸ் ஆன் எபிக்ஸ் வந்து காப்பியங்கள். எல்லா சிறந்த படைப்புகளும் காப்பியங்கள் அப்படின்னு இந்த செகண்ட் ப்ரிமிஸ்ல வந்து வருது, அதாவது மைனர் ப்ரிமிஸ்ல வருது. இங்க மேஜர் ப்ரிமிஸ்ல வந்து இங்கேயே யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் வருது, மைனர் ப்ரிமிஸ்லயும் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் வருது. இங்க ரெண்டுலையுமே சப்ஜெக்ட்ல தான் இங்க மைனர் டேர்ம் வருது. சப்ஜெக்ட்ல மைனர் டேர்ம் வரும்போது இங்க சப்ஜெக்ட்ல மைனர் டேர்ம் வருது. அது மூன்றாவது வடிவம் எப்படி வந்துச்சு? அதுல வந்து பொதுப்பதம் இரண்டுலையுமே சப்ஜெக்டா வருது, எழுவாயா வருது. இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இந்த சிறிய பதம் அது எபிக் அப்படின்ற வந்து மைனர் ப்ரிமிஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெடிகேட் டேர்மும் மேஜர் ப்ரிமிஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெடிகேட் டேர்ம் தான் இங்க கன்க்ளூஷன். மைனர் டேர்ம் வந்து மைனர் டேர்ம் ப்ரெடிகேட் வந்து சப்ஜெக்டாகவும், மேஜர் டேர்ம் ப்ரெடிகேட் வந்து ப்ரெடிகேட்டாகவும் கன்க்ளூஷனுக்கு வருது. இதுல சம்மன் வருது. அதாவது இதுல
யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்ல பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் அப்படின்றது தான் வந்து இங்கே கன்க்ளூஷனுக்குள்ள வருது. சிலர் வந்து எல்லா படைப்புகளும் ஒர்த் ஆஃப் ஸ்டடியாக இருக்குது. அது மாதிரி எல்லா படைப்புகளும் வந்து எபிக்ஸ் இருக்கு. அப்போ இந்த எபிக்ஸ் வந்து எல்லா படைப்புகளும் இப்போ எபிக்ஸும் ஒர்த் ஆஃப் ஸ்டடி, இது ரெண்டும் வந்து அப்போ இந்த காப்பியம் வந்து அது வேல்யூ உள்ளது. ஒர்த் ஆஃப் ஸ்டடி இந்த எபிக்ஸ் அது வந்து எல்லாம் இது சில அப்படின்னு வந்து சிலதை மட்டும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ ஃபோர்த் ஃபிகர் அப்படின்ற இந்த ஃபோர்த் வடிவம் வந்து 4வது வடிவம், நோ சோல்ஜர்ஸ் ஆர் ட்ரைட்டர்ஸ். மேஜர் பிரிம்ஸ் இது. ஆல் ட்ரைட்டர்ஸ் ஆர் சின்னர்ஸ், therefore sinners are not soldiers. இங்கே எப்படி வருது? இது வந்து ஃபர்ஸ்ட்ல வர்ற பிரின்சஸ், மேஜர் பிரின்சஸ் வந்து யூனிவர்சல் நெகட்டிவ்ல வருது. அடுத்தது வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்ல வருது. இப்போ யூனிவர்சல் நெகட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட்லையும், மேஜர் பிரின்ஸ்லையும், யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் வந்து மைனர் பிரின்ஸ்லையும் வருது. therefore some sinners are not soldiers. no soldiers அப்படின்ற இதில் வந்து ட்ரைட்டர்ஸ் அப்படின்ற ரெண்டு பொது பதம் வந்து ரெண்டுமே வந்து 4வது வடிவத்தில் வந்து இதில் வந்து மாறுபடுது. 3வது வடிவத்தில் 3வது வடிவம் சொல்கிற மாதிரி அது ரெண்டுலேயும் சப்ஜெக்டில் மிடில் டேர்ம் வரல. அதில் வந்து மேஜர் ப்ரிமிஸில் வந்து ப்ரெடிகேட் டேர்மாகவும் மைனர் ப்ரிமிஸில் சப்ஜெக்டாகவும் வர்றது மிடில் டேர்ம். இந்த மிடில் டேர்ம் ரெண்டையும் எடுத்துட்டு அப்போ சம் சின்னர்ஸ், அதாவது மிடில் ப்ரிமிஸில் இருக்கக்கூடிய ப்ரெடிகேட் வந்து ஃபர்ஸ்ட்லையும், மேஜர் ப்ரிமிஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை வந்து ப்ரெடிகேட்டாகவும் இங்கே வந்து ப்ரெடிகேட் சப்ஜெக்டாகவும், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், அதாவது மைனர் ப்ரிமிஸில் இருக்கக்கூடிய ப்ரெடிகேட் கன்க்ளூஷனில் சப்ஜெக்டாகவும், மேஜர் ப்ரிமிஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கன்க்ளூஷனில் வந்து ப்ரெடிகேட்டாகவும் செயல்படுது. அப்போ சம் சின்னர்ஸ் ஆர் நாட் சோல்ஜர்ஸ், அதுதான் இங்கேயும் அந்த சில அப்படின்றது இது 4வது கூற்றில் தான் இந்த சில அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுலையும் வந்து யூனிவர்சல் அஃபர்மேட்டிவும் யூனிவர்சல் நெகட்டிவும் வருது. 3rd ஃபிகர் அண்ட் 4th ஃபிகரில் வந்து யூனிவர்சல் பர்டிகுலர் அஃபர்மேட்டிவும், 3rd 4th வந்து பர்டிகுலர் நெகட்டிவும் இங்கே இடம்பெற்றிருக்கு. I will discuss examples. Make the semantic structure of the 4 type of figures categories as is clear. இப்போ இது மூலமா இந்த 4 கேட்டகரிகள், இந்த 4th ஃபிகர், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 4th ஃபிகரும் எப்படி மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம், மிடில் டேர்ம் வந்து இடம்பெறுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ 2 உரைகளை வந்து அது எப்படின்னா, இது பொதுவாக வந்து 2 உரைகளை ஒப்பிட்டு சிந்திக்கிறது, அதாவது ஒரு முடிவுக்கு வருவதற்கு எப்படின்னா 2 வந்து பிரமாணங்கள் வந்து தேவையா இருக்கு. அந்த 2 பிரமாணங்களை வச்சுதான் நம்ம 2 உரைகளை ஒப்பிட்டு சிந்திக்கிறோம். 2 உரைகளை ஒப்பிட்டு சிந்திக்கும் போது மூன்றாவதாக ஒரு தீர்மானத்திற்கு நம்ம வர்றோம். அந்த 3வது தீர்மானத்துக்கு எப்போ வரோம் அப்படின்னா, அது 2உடைய முடிவுகள் இதுல வந்து கிடைக்கிற முடிவையும், 2வதாக இருக்கிற அந்த பிரின்ஸ்ல இருக்கிற முடிவையும் சேர்த்து இணைத்து ஒரு 3வதாக ஒரு முடிவுக்கு வர்றது தான் இந்த ஸ்லாஜிசம்ல உள்ள ஒரு அமைப்பு. அதாவது முப்பரிமாணம். இது வந்து முக்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. முக்கூற்று அப்படின்றது வந்து 3 கூற்றுக்களை உடையது. அப்ப அந்த 3 கூற்றுக்களும் வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னா, முதலாவது ஒரு 4 வகையான கூற்றுக்களை மேஜரா நம்ம வச்சு நம்ம பார்ப்போம். அப்ப அது வந்து என்ன, பொதுவா வந்து இந்த 4 விஷயத்துக்குள்ளதான் இது எல்லாமே அடங்கிடுது. அப்ப யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் அப்படின்ற வந்து பொதுவான கருத்து.
அது வந்து ஒரு ஏற்புடைய கருத்து. இதுல எல்லாமே வந்து அடங்கிரும். ஒட்டுமொத்தமான ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது, ஒரு முடிவ சொல்லும்போது, அதுல வந்து யுனிவர்சல் அஃபர்மேட்டிவ் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எல்லாம் இப்ப எல்லா மனிதர்களும் உயிரோட தான் இருக்காங்க. அப்படின்னா இத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஆமா. எல்லா மனிதர்களும் அப்ப யுனிவர்சல் அஃபர்மேட்டிவ். அப்ப யுனிவர்சல் நெகட்டிவ் வந்து ஒரு மனிதருக்கும் அறிவு இல்ல அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும், அந்த ப்ரீமிசஸ்ல, அந்த கூற்றுல, அந்த சென்டென்ஸ்ல அது வந்து அந்த அந்த கூற்றுப்படி அது சரி. ஆனா டோட்டலா அப்படி பார்க்கும்போது அப்படி இல்ல. இந்த கூற்றுக்கும், முதலாவது உள்ள கூற்றுக்கும், இரண்டாவது உள்ள கூற்றுக்கும் உள்ள அந்த தர்க்க ரீதியான முறைப்படி நம்ம வந்து ஒரு முடிவை கொண்டு வரோம். இல்ல ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வரோம். இப்ப வந்து மலையில வந்து புகை இருக்கு. இப்ப மலையில வந்து புகை இருக்கு. நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்கும். அப்ப மலையில வந்து புகை இருக்கு. அப்படின்னா, அப்ப நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வருவோம்? அப்ப நெருப்பு அங்க இருக்கு. நெருப்பு இருந்தாதான் இங்க புகை வரும். அது வந்து இது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சிலாஜிசமோட இது. அப்ப இது ஒரு இன்ஃபரன்ஸ். இந்த இன்ஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து இன்ஃபரன்ஸ் எப்படி போடணும்? இந்த தர்க்க ரீதியா ஒரு முடிவாக நம்ம கொண்டு வரோம். அதுலதான் இந்த மலையில நெருப்பு இப்ப பனி பெய்யுது. அதாவது இங்க ஈரமா இருக்கு. அப்ப எப்படி ஈரமா இருக்கு? அப்ப அங்க மழை பெஞ்சா ஈரமா இருக்கும். இப்ப இங்க மழை பெய்யுது. அப்ப ஈரமா இருக்கும். அப்ப இங்க ஈரமா இருக்கு அப்படின்னா இங்க மழை பெய்யுது இருக்கு. அதுதான் அதோடைய அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் அதோடைய இன்ஃபரன்ஸ். 3 கூற்றுகள் வந்து 6 உரைகளை ஒருங்கே சேர்த்துதான் 3 கூற்று 6 உரை. இதற்கு சேர்த்துதான் சிலாஜிசம் வந்து ஒரு மும்மடி நியாயம் என்ற ஒரு கூறப்படுகிறது. இந்த சிலாஜிசம் வந்து உபயோகப்படுத்த கூற்று வந்து பிரிமிஸ், அதாவது பிரிமிஸ் பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்றது. அதாவது பிரமாணம். அது என்னென்ன பிரமாணம்னா மேஜர் பிரமாணம், மேஜர் அதாவது பெரிய பிரமாணம், சிறிய பிரமாணம், அப்புறம் தீர்மான பிரமாணம். இது வந்து நம்ம பார்த்தோம். இது 3. இந்த 4 யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் அது வந்து ஏ அப்படின்றது, யூனிவர்சல் நெகட்டிவ் அது வந்து ஏஇ, பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் ஐ, பர்டிகுலர் நெகட்டிவ் வந்து இ. இந்த 4ஐயும் வச்சுதான் நம்ம எல்லா சென்டென்ஸையும் அந்த எல்லா கூற்றுகள் ப்ரீமிசஸ்களை வந்து உருவாக்கலாம். அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுது. அந்த அடிப்படையில் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கும் நம்ம வர்றோம். அதாவது பார்த்த உடனே இப்போ ஒரு அனுமானத்துல வந்து 2 இருக்கு. வந்து மீடியேட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இம்மிடியேட் இன்ஃபரன்ஸ். பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வர்றது, பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு நம்ம டக்குன்னு வருவோம். அது வந்து அது ஒரு மீடியேட் இன்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, உடனடி அனுமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மீடியட் அனுமானம் நேரடி அனுமானம். அது வந்து சில இந்த மாதிரி தர்க்க ரீதியா அதை உணர்த்தும் போது, அதை ப்ரூவ் பண்ணும்போது அது மூலமா கிடைக்கிற அனுமானம், அது மூலிய கிடைக்கிற அந்த புதிய அதை பற்றின அறிவு, அது வந்து தான் இம்மிடியேட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. அதாவது தெரிந்த ஒன்றின் மூலம் தெரியாத ஒரு பொது கருத்தை வந்து உயிர்த்தறிதல், அதுதான் அது வழி அனுமானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நமக்கு அறிவு வந்து பெரும்பாலும் யூகித்தனால்தான் வருது. நாம் தெரியாதவைகளை புதிதாக தெரிந்து கொள்கிறோம். இது எப்படி தெரியும் அப்படின்னா, அது மீடியேட் இம்மீடியேட் அப்படின்ற 2 வழியில தான் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து காட்டின உடனே ஒரு குழந்தைய பார்த்தோன்னே இந்த தாய் இருக்காங்கன்ட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். குழந்தை அழுத உடனே ஏதோ ஒரு வழி இருக்கு, அதனாலதான் அழுகுது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். இது ஒரு பசுவின் பின் சென்ற ஒரு கன்றை பார்க்கும்போது அதனுடைய உண்மை வந்து உடனே தெரியுது. அதாவது ஒரு இதுக்கு வழி இருக்கு. அது பார்த்த உடனே நம்ம அந்த டக்குன்னு பார்த்த உடனே ஒரு முடிவு வரும். அந்த சில சமயங்கள் வந்து நாம் தெரிந்த ஒன்றின் மூலம் தெரியாத ஒன்றை வந்து நம்ம தெரிந்து கொள்றோம். வேற வந்து ஒரு இரவு காட்டில் வழி தப்பி போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து வெளிச்சத்தை பார்க்குறான். வெளிச்சத்தை பார்க்கும்போது செயற்கை வெளிச்சத்தை உபயோகிக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டுமே உண்டு. இன்னும் உண்மை மூலமா வெளிச்சம் இருக்கும் இடத்தை மனிதன் பழக்கம் உண்டு. எனவே தெரிந்துள்ள உண்மையின் மூலமாக வெளிச்சம் இருக்கும் இடத்து மனிதன் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. இந்த வெளிச்சத்தை வந்து யாரு கொடுக்க முடியும்? ஒரு மனுஷனா கொடுக்க முடியும்.
அப்ப செயற்கையா ஒரு வெளிச்சத்தை ஒருத்தன் உருவாக்குறான் அப்படின்னா அது யார் கொடுக்க முடியும்? ஒரு மனிதனா வந்து உருவாக்கியிருக்க முடியும். அப்படின்னா அந்த வெளிச்சம் அங்கேருந்து வருது அப்படின்னா அங்க யார் இருப்பாங்க? அங்க வந்து மனிதர்கள் தான் இருப்பாங்க. அங்க ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வருது. நான் ஒரு நபரை வந்து காண சொல்றோம். அப்ப அவரு வீடு பூட்டி வீட பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. பூட்டி இருக்கும்போது வீடுல சாதாரண பூட்டியிருந்தா நம்ம என்ன செய்வோம்? வீட்ல இருக்கவங்க வெளியே சென்றிருப்பாங்க. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்றது ஒண்ணு ஒண்ணு நம்ம நினச்சுக்கிறோம். சரி இப்ப வீட்ல யாரும் இல்ல, அப்ப வெளியில போயிருப்பாங்க எங்கேயாவது அப்படின்னு நம்ம வீடு பூட்டியிருந்தா நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு டக்குன்னு வரோம். அப்ப அது மாதிரி தான் நம்ம அந்த விஷயத்த வந்து எதன் மூலம் ஊகிச்சு மறிகிறோம். நாம் மறிக்காது அப்படின்னும் பல மறிக்கிறதை பார்த்து நாமும் அவ்விதவே என்றைக்காவது ஒரு நாள் மறிக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம அனுமானமா தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அது சில விஷயங்களை வந்து நம்ம நேரடியா அனுபவப்பட்டு அனுபவத்தின் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இறப்பு அப்படின்றது வந்து மறிக்கிறது, மனிதர்கள் வந்து மறித்து போறது. சில மனிதர்கள் வந்து மறித்து போறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது சரி இப்போ எல்லா மனிதர்களா இருக்கும்போது நம்மளும் ஒரு நாள் மறிக்க போறோம் அப்படின்றது அந்த சிலர் மறிக்கிறது மூலமா அவங்க மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இவ்விதமா வந்து ஒன்றின் மூலம் மற்றொன்றை தெரிந்து கொள்வதற்கு தர்க்க முறையில் வழி அனுமானம், அது மீடியேட் ரீசனிங் என்று பெயர் இருக்கு. இதற்கு தர்க்கத்திலிருந்து மும்மடி நியாயம் சொல்றது சிலாஜிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து 3 கருத்துக்களை 3 ப்ரிமிசஸை வந்து கொடுத்து அதன் மூலமா அடுத்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. அப்போ வந்து எல்லா மனிதர்களும் இறக்கக்கூடியவர்கள் அப்படிங்கும்போது அப்போ சிவன் ஒரு மனிதன் அப்படின்னா சிவன் ஒரு நாள் இறந்து போவான். சிவனுக்கு இறப்பு உண்டு. அப்போ இப்படி ஒரு முடிவுக்கு வந்து வர்றது. ஒரு தெரிந்த ஒரு முடிவுல இருந்து தெரியாத ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க. ஆள் மன்னர் அதாவது மேஜர் பிரின்சில பெரிய பிரமாணத்துல வந்து அந்த பிரமாணத்துல வந்து நம்ம எல்லா மனிதர்களும் 2 காலுடையவர்களா இருக்காங்க. இப்போ சிவன் ஒரு மனிதன் அப்படிங்கும்போது சிவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவனும் 2 காலுடையவனா தான் இருப்பான் அப்படின்னு வந்து இப்ப இல்லாத ஒரு ஒரு கூற்றுல இருந்து இன்னொரு கூற்றுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர்றது. இதுல வந்து டேர்ம் வந்து என்னன்னு இதுல ப்ரிம்ஸ் வந்து 3. இப்போ 4 இன்வெர்சல் அஃபர்மேட்டிவ் நம்ம இது சொன்ன மாதிரி இதுல இந்த ப்ரிமிசஸ் அதாவது பிரமாணங்கள் வந்து எத்தனை இருக்குன்னா 3 பிரமாணங்கள் இருக்கு. 3 பிரமாணங்கள் என்னது? மேஜர் ப்ரிமிஸ் அது பெரிய பிரமாணம், மைனர் ப்ரிமிஸ் அப்படின்ற சிறிய பிரமாணம், கன்க்ளூஷன் அது தீர்மான பிரமாணம். இது 3 பிரமாணம் வந்து ஒவ்வொரு கூற்றுலையும் சாதிசத்துல இடம்பெற்றிருக்கு. அந்த மேஜர் ப்ரிமிஸ் அப்படின்றதுல வந்து டேர்ம்ஸ் வந்து இருக்கு. அது ஒரு 3 டேர்ம் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா மேஜர் டேர்ம் இருக்கு, மைனர் டேர்ம் இருக்கு, அதாவது மிடில் டேர்ம் இருக்கு. ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது இந்த மேஜர் டேர்மும் மிடில் டேர்மும் வச்சு தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். மேஜர் டேர்மும் மைனர் டேர்ம் வச்சு. இந்த மிடில் டேர்ம் அப்படின்றது வந்து 2 ப்ரிமிஸ்லையும் காணப்படும். ப்ரிமிஸ்லையும் அது இடம்பெற்றிருக்கும். மைனர் டேர்ம் வந்து சில நேரத்துல சப்ஜெக்ட் கன்க்ளூஷன்ல வந்து சப்ஜெக்ட் ஆகும், சில நேரத்தில் ப்ரெடிகேட் ஆகும் செயல்படுது. அது மேஜர் டேர்ம்ல உள்ள சப்ஜெக்ட் வந்து சில நேரத்தில் கன்க்ளூஷன்ல வந்து சப்ஜெக்ட் ஆகும், சில நேரங்களில் ப்ரெடிகேட்டாகவும் அது செயல்படுது. எப்படி இருந்தாலும் இந்த மிடில் டேர்ம் வந்து 2 ப்ரிமிஸ்ல இடம் பெற்றிருந்தாலும் கன்க்ளூஷன்ல வரும்போது அது கன்க்ளூஷனுக்கு வராது. இது கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு ஒரு வழியா இருக்குமே தவிர கன்க்ளூஷன்ல இது இடம் வந்து இருக்காது. All men are stupid. Mohan is a man. Therefore, Mohan is a stupid. அப்ப இந்த ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுல இருந்து இவன் ஒரு மனிதன், அப்ப இவனும் அந்த ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுல இருக்கிற ஒருத்தன் தான், இவனும் அப்படித்தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றது. இங்க வந்து இங்க வர்ற மோகன்ற மைனர் ப்ரிமிசஸ் சப்ஜெக்டும் மேஜர் ப்ரிமிசஸ் ப்ரெடிகேட்டும் கன்க்ளூஷன்ல வருது. ரெண்டாவது வந்து all ministers are members of council of ministers, all members of council of ministers are politician. இதுல வந்து all ministers are politician, அதாவது எல்லா மினிஸ்டர்ஸும் பொலிட்டிஷியன் தான் அப்படின்ற வந்து மேஜர் ப்ரிமிஸ்ல உள்ள இருக்கிற சப்ஜெக்டும்
மைனர் ப்ரிமிசல்ல இருக்கக்கூடிய ப்ரெடிகேட்டும் கன்க்ளூஷனுக்கு வருது. இதுதான் இந்த சிலாஜிசத்தோட அடிப்படையான விஷயங்கள். நன்றி.